சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, அனைவரின் மீதும் பாசம் வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும், மீதி வாழ்க்கை அதை நினைத்து அழுவதிலுமே சரியாக இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ ஏன் எப்பொழுதும் எதையோ நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கின்றாய்? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பது உனக்கு ஏன் புரிய மறுக்கின்றது? நீ பிறக்கும்போது தன்னந்தனியாகத்தான் பிறந்தாய். அதே போல நீ இறக்கும் போதும் தன்னந்தனியாகத்தான் செல்வாய். அதற்கு நடுவில் பல உறவுகளின் அன்பிற்கு அடிமையாகி உன்னை நீயே துளைத்து கொண்டிருக்கின்றாய். இது உனக்கான வாழ்க்கை. உனக்கான வாழ்க்கை உனக்கு பிடித்த விதமாக நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இவ்வுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் மீது அன்பு செலுத்தியவர்கள் மட்டுமே உனக்கு இறுதி வரை இருப்பார்கள் என்று நீ நினைப்பது சாத்தியமானது அல்ல குழந்தையே. யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ விரும்பியவரோடு நானே உன்னை சேர்த்து வைக்கிறேன். அதுவரை கலங்காமல் இரு. நீ அழுது கொண்டு உன் வாழ்க்கையை துளைத்து விடாதே. இந்த ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் நீ விரும்பும் யாவும் உன்னை தேடி வரும் குழந்தையே. அப்பா, நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ வேண்டியதை பார்த்து கொண்டே இரு. மற்ற அனைத்தும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். எல்லோரும் கைவிட்ட நிலையில் கூட என்னை முழு மனதோடு நம்பிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. அனைத்தும் ஜெயமாகும். இனி நீ நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.